நம்மை புதிந்து இன்று அவரை ஆராதிக்கும்படி நம்மை கூட்டி வந்த அவருடைய இரக்கத்துக்காக எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே 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 ஆமே. நன்றி 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 நன்றி. தானியேல் 14ஆம் அதிகாரம் 24-25 வாசிப்போம். அரசன் தானியேலை நோக்கி, இதோ நீ உயிருள்ள தெய்வம் அன்று என நீ இப்போது சொல்ல முடியாதே, ஆகையால் இதை வணங்கு என்றான். அதற்கு தானியேல், கடவுளாகிய ஆண்டவரையே நான் வணங்குகிறேன், ஏனெனில் அவர்தான் உயிருள்ள கடவுள். மேலும் அரசே, எனக்கு நீர் அனுமதி கொடுத்தால் கத்தி தடி இவற்றை எடுக்காமலே நான் இந்த நாகத்தை கொன்று விடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தானியேலோடு அரசர் கூறுகிறார், வல் சர்ப்பத்தை அவர்கள் தேவர்களாக வணங்கி வந்தார்கள், அவர்கள் கடவுளாக வணங்கி வந்தார்கள், அதற்கு பலி செலுத்தினார்கள், அதோடு விண்ணப்பங்களை சொன்னார்கள். இதே கடவுள் என்பதை, இதோ வால் சர்ப்பத்தை, நாக சர்ப்பத்தை, இதோ அவர்கள் கடவுள் என்பதை விசுவசித்து வந்தார்கள். அதே அவர்களுடைய கடவுள் என்ற நிலையிலே வழிபாடுகளும் பலிகளும் செலுத்தி வந்தார்கள். அங்கனமே அரசர் கூறுகிறார் தானியேலை நோக்கி, இது உண்மையான கடவுள், இந்த வல் சர்ப்பம், இந்த நாக சர்ப்பம், இது உண்மையான கடவுள், இது வலிமை உள்ளது, இது வல்லமை உள்ளது, இது அற்புதம் அடையாளங்கள் எங்கள் தேசத்துக்கு இது செய்து வருகிறது, எங்களுக்கு நன்மைகள் இது செய்து வருகிறது, இது பொய்யான கடவுள் என்று உன்னால் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கடவுளை யாருக்கும் அழிக்கவோ, இந்த கடவுளோடு யாரால் மேற்கொள்ளவோ முடியாது என்ற நிலையில் பலவிதமான வார்த்தைகள் அங்கு வெளிப்படுகிறது. தன் அரசும் இது தானியேலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது தன்னுடைய தெய்வத்தை குறித்து, நாக சர்ப்பத்தை குறித்து, அது செய்து வருகிற நன்மைகளை குறித்து, அது செய்து வருகிற அற்புதங்களை குறித்து இது தானியேலோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை அழிக்க முடியாது என்ற நிலையில் கூறுகிறார். இதே உண்மையான கடவுள், இதே வல்லமை உள்ள கடவுள், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற கடவுள், எங்களுக்கு இத்தகைய காலங்களிலே இந்த நன்மைகள் இது செய்திருக்கிறார் இந்த கடவுள் என்பதை கூறியிருந்தார். இதை நீ வணங்க வேண்டும், இதுதான் உண்மையான கடவுள், இதுதான் வல்லமை உள்ள கடவுள், இதுதான் அற்புதங்களும் அடையாளங்களும் எங்களுடைய தேசத்தில் வெளிப்படுத்தக்கூடிய எங்கள் கடவுள் என்பதை கூறியிருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது தானியேல் கூறுகிறார், இல்லையே, இது கடவுள் அல்ல, கடவுள் ஒருவர் தான். ஹல்லேலூயா. மெய்யான கடவுள், உண்மையான கடவுள், வல்லமை உள்ளவர், ஆண்டவராகிய கடவுள், ஜீவன் உள்ளவர், உண்மையான கடவுள் எங்கள் கடவுள். ஹல்லேலூயா. இது உண்மையான கடவுள் அல்ல, இது கடவுளும் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு அரசரோடு அவர் தன்னுடைய இதோ பலத்தால் எடுத்து செல்கிறார். பயப்படவில்லை, அரசு முன்னிலையிலே அஞ்சவில்லை, அரசு முன்னிலையே கலங்கவில்லை. பலத்தோடு, கடவுள் கொடுத்த வல்லமையோடு, அதிகாரத்தோடு தானியேல் பேசத் தொடங்கினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உண்மையான கடவுள், இதை அழிக்க என்னால் முடியும். இந்த வல் சர்ப்பத்தை, நாக சர்ப்பத்தை கொன்றுவிட என்னால் முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை கொல்ல நினைக்கிறவர்களே, அந்த நாக சர்ப்பம் விழுங்கி விடும். நாக சர்ப்பத்துக்கு எதிராக எழும்பக்கூடியவர்களே அதை கொன்று அழித்து விடும். அத்தகைய வல்லமை இதில் இருக்கிறது என்பதை அரசர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு பயம் வரவில்லை, அவருக்கு சஞ்சலம் வரவில்லை. ஏனெல்லாம் ஆண்டவருடைய வல்லமை தானியேலோடு இருந்தது.
தானியேலோடு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பலன் கொண்டார். அந்த சர்ப்பத்தினுடைய காரியங்களை கேட்ட போது அவருக்கு ஆத்திரம் வந்தது. நம் ஜீவனுள்ள கடவுளை விட்டு இது கடவுள் என்பதை இவர்கள் வணங்கி வருகிறார்கள் என்று அவருக்கு வைராக்கியமும் அவருடைய ரத்தம் துடித்தது. ஹல்லேலூயா. இது பொய்யான கடவுள், இது கடவுள் அல்ல என்ற நிலையை திருப்பி அரசுக்கு கூறுகிறார். அரசர், நீர் எனக்கு அனுமதி கொடுத்தா, நீங்க எனக்கு அனுமதி தந்தா நான் இதை கொன்று விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசருக்கு தெரியும் இந்த நாக சர்ப்பத்தை யாரும் இதுவரை கொன்றதில்லை, கொல்ல துணிந்ததும் இல்லை, கொல்ல நினைத்தவர்களை இது விளங்காமல் விட்டதும் இல்லை, இது அடித்து நாசம் பண்ணாமல் விட்டதும் இல்லை என்று அரசருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் கூறின உடனே அவருக்கு வேப்பாயிருந்தது, ஆகாத நிலையாயிருந்தது. தானியேல் பேசக்கூடிய காரியம் முடியாத காரியமாயிருந்தது, ஆகாத நிலையாயிருந்தது. ஆதலால் அவர் அனுமதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அனுமதி கொடுக்கிறார். அப்ப அவர் என்ன செய்கிறார்? இந்த சர்ப்பத்தை கொல்லும்படியாக, இதை கடவுள் அழிக்கும்படியாக அவர் 3 நேரம் முழங்கால் இருந்து கண்ணீரோடு ஜெபித்தார். ஹல்லேலூயா. அவர் உபவாசித்தார். உபவாசத்தில் உண்மை இருந்தது, இதயத்தில் பரிசுத்தம் இருந்தது. உண்மையான கடவுளை நான் வெளிப்படுத்த வேண்டும், என்னுடைய ஆண்டவருடைய வல்லமை இவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்க தொடங்குகிறார். அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். உண்மையான கடவுளை வெளிப்படுத்த ஜெபிக்கிறார். சத்தியத்தை வெளிப்படுத்த அவர் ஜெபிக்கிறார். சிலை வெளிப்பாடுகளை உடைக்கப்பட ஜெபிக்கிறார். அந்நிய தேவர்கள் எறிந்த போக அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெபித்து அரசருடைய அனுமதிப்படி சர்ப்பத்தை கொல்லும்படியாக முடிகளையும் கொழுப்புகளையும் கீழுகளையும் சமைத்து, இதோ சர்ப்பம் நாக சர்ப்பத்தினுடைய வாயிலே பெரிதான உருண்டையாக செய்து அதுக்கு சாப்பிட கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சாப்பிட்ட உடனே ஒரு சில மணிக்குறுக்குள்ளே பயரூதி இறந்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை தானியேலோடு இருந்தது, கடவுளுடைய கிருபை தானியேலோடு இருந்தது, ஆண்டவருடைய பிரசன்னம் தானியேலோடு இருந்தது. அவர் ஜெபத்தை கடவுள் கேட்டார். ஹல்லேலூயா. ஆராலும் அழிக்க முடியாத, யாராலும் கொண்டுவிட முடியாத பெரிய நாக சர்ப்பத்தை ஆண்டாண்டாக வணங்கி வந்த பாபிலோன் தேசத்தின் ஜனங்களுடைய கடவுள் என்ற சர்ப்பத்தை தானியேல் கொன்று விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26, 27 வாசிப்போம். அதற்கு அரசன் சரி, அனுமதி தருகிறேன் என்றான். தானியேல் கீழும் கொழுப்பும் மயிரும் எடுத்து ஒன்றாய் சேர்த்து
சமைத்து உருண்டைகளாக திரட்டி அந்த பாம்பின் வாயில் இட்டார். அதை உண்டதும் பாம்பு வயிறு வெடித்து இறந்தது. அவர், நீங்கள் கும்பிட்டு வந்த தெய்வத்தை பாருங்கள் என்று காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறந்து விட்டது. தன்னுடைய அரசனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இது எப்படி சாகடிக்கப்பட்டது? எந்த சக்தியாலும், எந்த ஆயுதத்தாலும், எந்த மனிதர்களாலும் அழிக்க முடியாத இந்த வைசர்ப்பத்தை இவன் எப்படி கொண்டு விட்டான் என்ற நிலையில் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வால் இருந்த ஜனங்கள் எல்லாரும் உரத்த குரலில் கத்தினார்கள். அரசுக்கு எதிராக எழும்பினார்கள். அரசருக்கு எதிராக எழும்பி பேசினார்கள். தானியேலுக்கு எதிராக பேசினார்கள். ஹல்லேலூயா. இப்போது அரசர் யூதனாகிவிட்டார் என்ற நிலையில் ஒரு தானியேல் வந்து நம்முடைய கடவுளை கொன்று விட்டார், நம்முடைய மந்திரவாதிகளை கொன்று விட்டார், நம்முடைய தேவர்களை அவன் கொன்று விடுகிறார், இனி நமக்கு கடவுளை இல்லாமல் ஆக்கிவிட்டார், இதோ தானியேலை கொலை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் ஆத்திரப்பட்டு எழும்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசனை நோக்கி கதறினார்கள், கத்தினார்கள், கொல்ல வெறியாடி எழும்பினார்கள், ஆயுத பிரச்சனையாடி எழும்பினார்கள். தானியேலை நீர் எங்களுக்கு விட்டு தர வேண்டும், இல்லை என்றால் உன்னை உன் குடும்பத்தை நாங்கள் கொண்டு விடுவோம் என்ற நிலையில் எல்லாரும் ஒன்றாய் நின்று தானியேலுக்கு எதிராக எழும்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராலும் கொண்டு விட முடியாது. நம்முடைய வல்லமை உள்ள வைசர்ப்பத்தை நம்முடைய கடவுளை அவன் கொன்று விட்டான், இவனை நாம் அழிக்க வேண்டும் என்பது அவர்கள் எழும்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நாமும் இந்த நாட்களில் உபவசிக்கிறோம். நாமும் கடவுள் என்ற கடவுள் பிள்ளைகள் என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் பிள்ளைகள் நாம் உபவசிக்கிறோம் என்ற நிலையில் இருக்கிறோம். நம்மளில் இருக்கக்கூடிய தீமையானதை, நம்முடைய கண்களுக்கு காணக்கூடிய தீமையான செயல்முறைகளை நாம் எதிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு கண் இருக்கிறது, ஆனால் கண் இல்லாதவர்களை போல் நீ நடந்து கொள்ளாதே. உனக்கு நாம் இருக்கிறது, உனக்கு ஞானம் இருக்கிறது, உனக்கு வல்லமை இருக்கிறது. எதிரான சக்திகளுக்கும் எதிரான வார்த்தைகளுக்கும் எதிராய் நீ எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜீவனுள்ள கடவுளை வணங்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜீவனுள்ள கடவுளுக்கு மட்டும்தான் பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எங்கும் பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கடவுள் வைராக்கிய உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மில் எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது இல்லை? நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் நல்லவன் நல்லவன் என்று பேர் வெளிப்பட வேண்டும் என்ற விடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படி நீ இருந்தால் உன் உபவாசத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், அவர் வெறுத்து தள்ளுகிறார், ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனி உண்மையான கடவுளை வெளிப்படுத்த வேண்டும், உண்மையான கடவுளுக்கு நீ பலி செலுத்த வேண்டும். இதோ அந்நிய தேவர்களை தேடுகிறவர்களுக்கு நீ கடவுளை பற்றி பேச வேண்டும், மந்திரவாதியை தேடுகிறவர்களோடு நீ பேச வேண்டும், அந்நிய தேவர்களை தேடி அலையக்கூடியவர்களோடு நீ பேச வேண்டும். ஜீவனுள்ள ஆண்டவரை நீ தேடு என்பது அவர்களுக்கு நீ வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நாக சர்ப்பத்தை தானியேல் கொன்று விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எதிராக எழும்பினார்கள், உரத்த குரலில் எழும்பினார்கள், கொண்டு விடும்படியாக தீர்மானித்து விட்டார்கள். சிங்க குகையில் இவரை தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14:31-32 வசனம் வாசிப்போம். அவர்களோ தானியேலை கொண்டு போய் சிங்கங்களின் குகையில் போட்டார்கள். அங்கே அவர் 6 நாட்கள் இருந்தார். அந்த குகையில் 7 சிங்கங்கள் இருந்தன. அவற்றுக்கு நாடோறும் 2 மனித உடல்களும் 2 ஆடுகளும் கொடுப்பது வழக்கம். தானியேலை அவை தவறாமல் கொண்டு தின்னும்படி செய்வதற்காக அவற்றுக்கு அந்த 6 நாட்களும் வழக்கமான உணவு தரப்படவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அரசர் பயப்படுகிறார். தன்னை தன்னுடைய குடும்பத்தை குறித்து பேச தொடங்கின உடனே பயப்பட்டார். தானியேலை அவர்கள் கரத்தில் கொடுக்கிறார். சிங்க குகையில் கொண்டு தள்ளி கொண்டு விடும்படியாக கொடுக்கிறார். அங்கு 7 சிங்கம் குகையில் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் 2 மனிதர்களையும் 2 ஆடுகளையும் கொடுக்கப்படுகிறது. அப்படியாக அந்த சிங்கத்துக்கு இதோ மனிதர்களையோ ஆடுகளையோ கொடுக்காதபடி தானியேலை சாப்பிட்டு கொண்டு விடும்படியாக எந்த உணவையும் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை கொண்டு செல்லுகிறார்கள், சிங்க குகையை தள்ளி விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாளாகவே சிங்கத்தின் குகையை தள்ளிவிட்ட தானியேலை யாரும் பார்க்க போகவில்லை. அவனுடைய எலும்புகள், அவனுடைய தோலுகள் ஒன்று போலும் சிங்கம் மீதி வைக்காத பெணே அழித்து விட வேண்டும், சாப்பிட வேண்டும் என்ற நிலையில் 6 நாளாக உணவு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையான கடவுள் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் பொய்யானது என்பதை நீங்கள் வணங்கக்கூடிய இந்த வல்சப்பம் பொய்யானது என்பதை, இதற்கு வல்லமை இல்லை, இதற்கு பலி தேவையில்லை, இதெல்லாம் கடவுள், ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கடவுள் ஒருவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அங்கு நாம சிங்க குகையிலே தானியேலை தள்ளினார்கள். சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் மூடினார். ஹல்லேலூயா. 6 நாட்களாகவே சிங்கம் பசியோடு இருந்தது. தானியேலும் பசியோடு இருந்தார். அந்த பசியை கண்ட கடவுள் தீர்க்கதரிசிக்கு, அபகுக்கு தீர்க்கதரிசிக்கு கட்டளை போடுகிறார். உணவை கொண்டு கொடுக்க கட்டளை போடுகிறார். அது எப்படி என்னால் முடியும் என்று சொல்ல காற்றாக கொண்டு நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தானியேலே என்று அழைக்கிறா. நான் உனக்கு கொண்டு வரப்பட்ட உணவை சாப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க குகையில் இருக்கிற சிங்கம் பசியோடு இருக்கிறது. ஆனால் தானியேலுடைய பசியை ஆண்டவர் கண்டா, அவர் உணவை கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசியோடு இருந்த தானியேலுடைய பசியை கடவுள் கண்டார். எதற்காக தானியேலுக்கு இத்தனை பசி? ஜீவனுள்ள ஆண்டவரை வெளிப்படுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள கடவுள் மகன் மட்டும் அல்ல, நீங்க எல்லாரும் அந்த கடவுளை ஆராதிக்க வேண்டும். அந்த கடவுளை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ரட்சிப்படைய வேண்டும். அதற்காக ஹல்லேலூயா இத்தனை பாடுகள், இத்தனை துன்பங்கள், மரணத்தின் வாதல்கள், அவமானங்கள், நிந்தைகள், பழிச்சொல்லுகள். இதோ உணவே இல்லை, ஆண்டவர் உணவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருக்கு பணி செய்கிறவர்களுக்கு, ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை பறைசாற்றக்கூடியவர்களை கடவுள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37, 38 வாசிப்போம். ஆகமம் உரக்க கூவி, கடவுளின் ஊழியனாகிய தானியேலே, உனக்கு கடவுள் அனுப்பிய உணவை பெற்றுக்கொள் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது தானியேல், இறைவா, என்னை நீர் நினைவு கூர்ந்தீரே, உமக்கு அன்பு செய்கிறவர்களை நீர் கைவிடவில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அன்பு செய்கிறவர்களை நீர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. கடவுளை அன்பு செய்கிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அது எங்க இருந்தாலும் கடவுள் நடத்துவார். ஹல்லேலூயா. நீ ஆழக்கடலுக்குள் சென்றாலும் அவருடைய கரம் அங்கும் இருக்கும். ஹல்லேலூயா. எந்த குகையில் நீ இருந்தாலும் அங்கும் அவருடைய கரவனை தேடி வரும். ஹல்லேலூயா. நீ மரண வாதலிலே மரண குழியில் சென்றாலும் அவருடைய கரவனை தேடி வரும். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து உன்னை தூக்குவார், மறுமையிலிருந்து உன்னை தூக்குவார், பசியிலிருந்து உன்னை தூக்குவார், நிந்தையிலிருந்து உன்னை தூக்குவார். அவரே மெய்யான கடவுள் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவரே வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவரே ஜீவனுள்ள என்பதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்போது வெளிப்படும்? உன்னுடைய உபவாசம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய உபவாசம் உண்மையாய் இருக்க வேண்டும். உன்னுடைய உபவாசம் ஜெபமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய உபவாசம் முழங்காலாய் இருக்க வேண்டும். கடவுள் மேல் பற்றுள்ளதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன்னுடைய விண்ணப்பத்துக்கு, தன்னுடைய காரியத்துக்கு மட்டும் ஜெபிக்கிறதல்ல, நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ நம்பிய, நீ தேடுகிற இந்த கடவுளில் உனக்கு பற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கடவுளுக்காக சிங்க குகையில் தானியேல் கடந்து சென்றார். சிங்க குகையில், மரண குகையில், மரண வாதலில், வேதனை என்ற வாதலில் தள்ளினார்கள். அங்கு ஆண்டவர் நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்துக்கும் தெரிந்தது தானியேல் ஆண்டவருடைய மகன். ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் வல்லமையா இருந்தது, சிங்கத்தின் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கம் பசியோடு இருந்தது. ஆனால் தானியேலுக்கு
ஆண்டவர் உணவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், பசியை தீர்த்து ஆசீர்வதிக்கிறார். தானியேல் ஆண்டவரை போற்றுகிறார், உம்மை நம்பினாரை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்துக்காக, தேசத்துக்காக, இதோ அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, சபைக்காக, உன் குடும்பத்துக்காக, எல்லாருக்காகவும் உபவசிக்கிற உன்னுடைய உபவாசத்தை கடவுள் ஏற்றுக்கொள்வார். உன் பசியை கடவுள் ஏற்றுக்கொள்வார். உனக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கடவுள் தருவார். ஹல்லேலூயா. அவரே நம்பின உன்னை கைவிடுவதில்லையே. நீ அவரை நம்பி இந்த உபவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரே மட்டும் நம்பி இந்த தவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் குகையிலிருந்து, சிங்க வேதனையிலிருந்து, சிங்க குகையின் போன்ற துன்பத்திலிருந்து இந்த உபவாசத்தின் மூலமாய் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. தானியேலை காப்பாற்றி ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. வாய் சர்ப்பத்திலிருந்து, வாய் சர்ப்ப போராட்டத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் மேல் இருக்கிற அன்பு நிமித்தமே, இந்த ஆலய அழைப்பு அன்பு நிமித்தமே நீங்கள் உபவசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த அவருடைய பாதத்தில் 21 நாளாக தவம் இருந்து ஒரு சில உணவுகளை நீங்கள் நிறுத்தி உபவசிக்கிறீர்கள். உன் ஆண்டவர் இறுதி வரை நீ உணவை சாப்பிட்டு இறக்க கடவுள் உனக்கு உடல் சுகம் தருவார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை தருவார், வாழ்வை தருவார், அநேக நன்மைகளை உங்களுக்கு கடவுள் தருவார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவை, குடும்பத்தை சேதப்படுத்தாத பின்னே சர்ப்பத்திலிருந்து உன்னுடைய உபவாசம் பாதுகாக்கும். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபவாசம் என்பதை புறக்கணிக்காதீர்கள். இவனுக்கு ஆரோக்கியம் இருக்கும் போது நீ அதை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. உன் ஆரோக்கியம் கெட்டு போகாமல் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உன் வியாதிகளை பட்சித்து விடுவார். ஹல்லேலூயா. உன்னை துரத்து வருகிற மந்திரவாதியை எரித்து விடுவார். ஹல்லேலூயா. உன்னை துரத்து வருகிற சர்ப்பத்தை நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் வருகிற மரணக்குழியை அழித்து விடுவார். ஹல்லேலூயா. தானியேலின் ஆண்டவர் உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. தானியேலின் ஆண்டவர் மகிமையின் ஆண்டவர். ஹல்லேலூயா. தானியேலோடு கடவுள் இருந்தார், இன்று உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 21 நாளை முடிக்கும் முன்னால் நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள், நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், நீங்கள் கனமடைவீர்கள், நீங்கள் வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதித்து மகிமையா நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40-41 வாசி. 7ஆம் நாள் தானியேலை குறித்து துக்கம் கொண்டாடி அழும்படியாக அரசன் குகைக்கு வந்தான். வந்து உள்ளே பார்த்தான். இதோ தானியேல் சிங்கங்களின் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அரசன் பெரும் கூக்குரலிட்டு, ஆண்டவரே, தானியேலின் இறைவா, நீர் மேன்மை உள்ளவர், உம்மையன்றி வேறு தெய்வம் இல்லை என்றான். உடனே சிங்க குகையிலிருந்து தானியேலை பிடித்து வெளியே தூக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ துக்கம் கொண்டாட இதோ அரசர் வருகிறார். தானியேலே என்று உரத்த குரல் அழைக்கிறார். தானியேல் சிங்கத்தின் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அவர் கண்டார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசர் ஆண்டவரை போற்றத் தொடங்கினார். நீரே உண்மையான கடவுள், உம்மை தவிர வேற கடவுள் இல்லை, உன் நாமத்தை தவிர வேற நாமம் இல்லை. ஹல்லேலூயா. நீரே மெய்யான கடவுள், மகிமையானவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடாத, ஆண்டவரை அறியாத ஒரு புறவினத்தான் அந்நேரம் ஜீவனுள்ள கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அந்நேரம் கடவுளை போற்றினார். ஹல்லேலூயா. அதற்கு பின்னால் தானியேலை அழிக்க திட்டம் போட்ட எல்லா சதிகாரர்களை அந்த சிங்க குகை தள்ளினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதுவே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. உங்களுக்கு எதிராக இருக்கிறவனை ஆண்டவர் அதே நிலை தள்ளுவா. உங்களுக்கு எதிராக நிலையில் இருக்கிற சக்திகள் அதே நிலை அழித்து விடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நடக்க இருக்கிற அற்புத அடையாளங்களை கண்டு அநேகர் கடவுளை தேடப் போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதுவும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. எந்த கொடிய வியாதி மரணம் நம்மை கொன்று விடுவதில்லை. எந்த பல்லாப்பு நம்மை அணுகுவதில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உபவாச பலியை கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். நம் ஆண்டவருக்கு மட்டும் பலி செலுத்துங்கள். அவரை தவிர வேற கடவுளை பார்த்து கும்பிடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள ஆண்டவருக்கு பலி செலுத்து. ஜீவனுள்ள கடவுளை மட்டும் தேடு. அவரை ஆராதிப்போ. அவர் நம்மோடு இருப்பார், நமக்கு வழிகாட்டுவார், நமக்கு துணை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கனப்படுத்துவார். துன்பம் நமக்கு உண்டு, பாடு உண்டு, அதிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Glory to God, glory to God, glory to God, glory, 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 glory to power, glory to power, glory to power. Aradhane, amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to love, glory, 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 amen. வல்லமே, வெற்றிடு வல்லமே, அற்புத அடையாள வல்லமே, அற்புத அடையாளத்தின் வல்லமே. எல்லாருக்கும் பற்றி எரியட்டும், எல்லாரும் பற்றி எரியட்டும், எல்லாரும் பற்றி எரியட்டும். அவே அக்கினே பற்றி எரிகிறதை காண்கிற வல்லமே, எல்லாரிலும் இறங்குகிறதை காண்கிற அபிஷேக, அபிஷேக வல்லமே, அபிஷேக வல்லமே, பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். வல்லமே, வல்லமே, எல்லாரிலும் இறங்கட்டவே. Glory to Lord, glory to Lord. Praise the Lord, 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 praise the Lord.
அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஜெபமாவி எல்லாருக்கும் ஊற்றுங்க. எங்க பிரசன்னத்தை எல்லாருக்கும் அனுப்புங்க. தெய்வீக சாயலை கொடுங்க. இறை பச்சுதலை கொடுங்க. இறை பயத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. Glory to God, glory to God. எல்லாருக்கு சமாதானம், எல்லாருக்கு மன அமைதி. ஆமென். சமாதானத்தை ஊற்றுங்க. மன அமைதியை ஊற்றுங்க. அஜிக்கும் நீங்கள் நிற்கிற பொல்லாதாவியை எரித்து விடுங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி நிற்கிற சர்ப்பத்தை எரித்து விடுங்க. தேவியாத்தால் வல்லமை எரித்து விடுங்க. தீ நாவை எரித்து விடுங்க. தீ நாம் மூலமாய் வருகிற ஆவிலை சாபத்தின் இருளை எரித்து விடுங்க. கண்களிலிருந்து பாய்கிற தீ நாவு சாபம் எரியட்டும். இயேசு நாமத்திலே எரித்து விடுங்க. நினைப்பாக்குங்க. குடும்பத்தை நெருப்பாக்குங்க. இல்லத்தை, சம்பத்தை, பிள்ளைகளே, கணவன் மனைவியே, உடைய பாதை நெருப்பாக்குங்க. சாத்தானே எல்லாரும் வல்லமையோடு செபிங்க. அம்மே உன்னை நோக்கி சபிக்கிற எல்லா நாவுகள், கண்ணீர் சாபங்கள், தீ சாபங்கள் எல்லாம் எரியட்டும், எரியட்டும். தேவியாத்தான் வல்லமை எரியட்டும். ஊழியத்தை செய்ய முடியாம திறத்தை பிடிக்கிற சத்தம் எரியட்டும். எரிந்து போ சாத்தானே, ஆதிக்கம் சிங்கமே எரிந்து போ. இயேசு நாமத்திலே கடிந்து கலக்கிறேன், கடிந்து கலக்கிறேன். எல்லாரும் ஒப்புக்கடுங்க. இல்லத்தை ஒப்புக்கடுங்க. எல்லாவற்றை கடவே எரித்து விடுவா. எத்தகைய பலன் உள்ளதானாலும், எத்தகைய வல்லமை உள்ள நாவானாலும் ஆண்டவர் எரித்து விடுவோ. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக போடுகிற சாபம், கண்ணீர் சாபம், வெளி சாபம், தீ சாபம் எரிந்து போகட்டும். எரித்து விடுகிறேன். இயேசு நாமத்திலே எதுவும் சேதப்படாத படி நெருப்பாக்குங்க, நெருப்பாக்குங்க, நெருப்பாக்குங்க. மந்திரவாத கட்டுகள் எரியட்டும், எரியட்டும். ஆமென். நரபலிகள், கோபங்கள், மந்திரவாத கட்டுகள், மரணத்தின் செய்திகள், மரண செய்திகள், வேதனை செய்திகள், நிந்த செய்திகள், அவமான பலிகள் எரியட்டும். வல்லமை, வல்லமை பற்றி எரியட்டும். வல்லமை எல்லா குடும்பங்களிலும் இறங்கி நிற்கட்டும். எல்லா இல்லத்தில் இறங்கி நிற்கட்டும். எல்லா தேவ பிள்ளைகள் இறங்கி நிற்கட்டும். எரியட்டும். இயேசு நாமத்திலே எரித்து விடுகிறேன். இயேசு நாமத்திலே எரித்து விடுகிறேன். எரித்து விடுகிறேன். சாம்பலாக்கட்டும். எரித்து விடுகிறேன். வல்லமே, வல்லமே, வல்லமே. ஆமே, ஆமே. எல்லா மக்களுக்கு வல்லமே ஊற்றுங்க. உபவாசத்தை ஒப்புக்கணிக்கிறோம், ஒப்புக்கணிக்கிறோம். எங்களை துரத்தி கொண்டிருக்கிற பல நிலையில் எங்களை துரத்தி பிடிக்கிற வறுமை, வியாதி, தொல்லை, போராட்ட பிரச்சனை, அவமானம் எரிந்து போவதாக பரிகாச மனிதர்கள் முன்னில் அவமானப்படுத்துகிற ஆவி எரியட்டும், எரியட்டும். ஒப்புக்கடு. அக்கினி உன்னதத்திலிருந்து
Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. Vallame, vallame, uttide vallame, uttide vallame, uttide vallame. உடைத்து விடுங்க ஆண்டவரே, எரித்து விடுங்க ஆண்டவரே, சாம்பலாக்கி விடுங்க ஆண்டவரே. நீ பாபா பாபா பாலா மந்திரவாதங்களே எரித்து விடுங்க, எதிரை கூட்டங்களே எரித்து விடுங்க, சத்ருவுகளே எரித்து விடுங்க, இருளே எரித்து விடுங்க, நாசமே எரித்து விடுங்க. உயிர் சேதத்தை கொண்டு வருகிற பொல்லாதாவியை எரித்து விடுங்க, எரித்து விடுங்க, எரித்து சாம்பலாக்குங்க. அபிஷேகம் 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 வல்லமே அபிஷேகம் வல்லமே அபிஷேகம் அவியானோர் செலாத்திக் கொண்டு இருக்கிறா. லான் விண்ணப்பத்தை ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. அமே விளக்கு வெள்ளங்களுக்கு செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை கருத்து ஆசீர்வதிங்க, படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்திலே ஆசீர்வதிங்க. எக்க சீட்டங்கள் மாறட்டும், கடல் கந்தளிப்புகள், காற்று புயலுகள் எல்லாம் அடங்கி போகட்டும். ஆசீர்வதிங்க, கரையோர மக்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் கைட்டு செய்கிற வேலை, கடை வியாபாரங்கள், வேலை வாய்ப்புகள் ஆசீர்வதிங்க, நிலங்களை ஆசீர்வதிங்க. கிழக்கு மேற்காய் வருகிறேன், குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறேன், மேற்கா வருகிற மக்களை ஒப்புக்கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க, 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 தடை விடைங்க, ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, விண்ணப்பங்களை கேளுங்க, அற்புத அடையாளங்களை காட்டுங்க, வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, அற்புதங்களை காட்டுங்க, இழப்புதலை பாருங்க. Glory to Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, glory to Lord, glory to Lord. மேற்கிலிருந்து வருகிற மக்கள் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க, படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, போராட்டங்களை வெட்டுங்க, போராட்டத்தை வெட்டுங்க, வல்லமை நாள் வெட்டுங்க, வல்லமை நாள் எடுத்து விடுங்க, அற்புதங்களை காட்டுங்க. தெற்கிலிருந்து வருகிற மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க, அற்புத அடையாளங்களால் நிரப்புங்க. எல்லா இல்லத்தில் அக்கினி இறங்கட்டும், சுட்டரிக்கும் அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி இல்லத்தில் பாய்வதாக, சுட்டரிக்கும் அக்கினி இல்லத்தில் பாய்வதாக, சுட்டரிக்கும் அக்கினி எல்லா இல்லங்கள் பாய்வதாக, எல்லா படகு வெள்ளங்களிலே, தொழுது சாலையிலே, வேலை வாய்ப்புகளிலே இறங்கி நிற்கட்டும். எல்லா தடைகள் வெளியேறட்டும், எல்லா தடை வெளியேறட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. பிரிந்திருக்கிற கணவன் மனைவிக்காய் ஜெபிக்கிறேன், சேர்த்து வைங்க ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், சேர்த்து வைப்பீராக.
இவர்களுக்கு செபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. படிக்கிற ஞானோ, கல்வி ஞானோ, அறிவு தேவிகோ, அறிவை கொடுங்க ஆண்டவரே. இறை பயத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிப சிறுவர்களை ஆசீர்வதிங்க. வாலிப சிறுவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு இருக்கிற தீங்குகளை அகற்றுங்க. கேடுகளை அகற்றுங்க. வியாதிகளை அகற்றுங்க. பிள்ளைகளை கண்மணிப்பால் காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாக ரெட்டிப்பான ஆசீர்வரங்கட்ட. ரெட்டிப்பான ஆசீர்வரங்கட்ட. ரெட்டிப்பான வல்லமை. ரெட்டிப்பான வல்லமை. ரெட்டிப்பான வல்லமை. விண்ணகத்து வல்லமை. விண்ணகத்து வல்லமை. வீட்டிடு வல்லமை. தனங்கள் உடைக்கிற வல்லமை. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. பிற்காலத்து மக்களை ஆசீர்வதிங்க. சுகப்பிரசவத்தை கொடுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை வாய்ப்புக்கா செபிக்கிறேன். வேலை தடைகள் மாறட்டும். வேலை தடைகள் மாறட்டும். தடை உடைவதாக. தடை உடைவதாக. தடை உடைவதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. வேலை பார்க்கக்கூடிய எல்லா மக்களை ஒப்புக்கொடுக்கிறேன். நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை நிலைப்படுத்துங்க. உயர்வு சம்பளங்களை கொடுங்க. வேலையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுங்க. உடைத்து விடுங்க ஆண்டவரே. போராட்டத்தை உடைத்து விடுங்க. அற்புதங்களை காட்டுங்க. போராடி நிற்கிற எல்லா போராட்ட கட்டுங்க அறந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புத விடுதலை. இயேசு நாமத்தில் ஆசீர்வாதம் நிரம்பட்டும் ஆண்டவரே. சோத்ரி 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 சோத்ரி. glory to Allah, glory to Allah. ஆதரவற்றவர்கள், அநாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாரை ஆற்றுங்க. எல்லாரை தேற்றுங்க. எல்லாருடைய விண்ணப்பத்தை கேளுங்க. ஆமே ஆசீர்வதிங்க. இல்லை இல்லாதவர்களுக்கு செபிக்கிறேன். இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அற்புதம் வெளிப்படட்டும். கட்டி முடியாத இளங்கள் கட்டி எழும்பட்டும். நடைபெறாத விண்ணப்பங்களுக்கு செபிக்கிறேன். விண்ணப்பம் நிறைவேறுவதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே கிடந்த பாக்கியத்துக்கு செபிக்கிறேன். கிடந்த பாக்கியத்தை கொடுங்க. அற்புதத்தை காட்டுங்க. தடையை உடைங்க. கிடந்த பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. தடையை உடைங்க. வல்லமை நாள் உடைங்க. வல்லமை நாள் உடைங்க. தடையை உடைங்க. ஆமே நன்றி. குடும்பமா செபித்துக் கொண்டிருக்கிறேன். குடும்பங்களுக்கு செபிக்கிறேன். நிறுத்துங்க ஆண்டவரே. அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. மகிழ்ச்சி சமாதானத்தை கொடுத்து இந்த ஆயுசுடன் சனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க சோத்திர. ஆமே மக்கு நன்றி. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு செபிக்கிறேன். வெளிநாட்டில் அரசாங்க பணியாட்களுக்கு செபிக்கிறேன். எல்லாரும் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிறேன். எல்லா வேலைகளை ஆசீர்வதிங்க. கனப்படுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க. நீண்ட ஆயுசை போடுங்க. அற்புதம் அதிசயம். glory to Allah, glory to Allah, glory to Allah. விடுதலை. அற்புத விடுதலை. இயேசு நாமத்தில் விடுதலை. ஆமே. விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. இந்நாள் சாட்சியா எழும்பி இறை மக்களை நெருப்புக்கு மூடுங்க. கனப்படுத்துங்க. அற்புதங்களை காட்டுங்க. உயர்த்தி வைங்க.
ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன், நன்றி. மகிமைப்படுத்துகிறேன், நன்றி. எல்லா மக்களுடைய விண்ணப்பத்தை ஆமே கண்ணீரே வேதனை கேட்கிறேன், நன்றி. உடைய பாதை ஆசீர்வதிக்கிறேன், நன்றி. உடைய மக்களை ஆசீர்வதிக்கிறேன், நன்றி. விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறேன், நன்றி. தானியேல் உபவாசத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தடைகள் உடைவதாக, எரிக்க தடை உடைவதாக, எரிக்க தடை உடைவதாக. அவர்கள் விண்ணப்பிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு பதில் வருவதாக. இயேசு நாமத்தில் அற்புதம். Glory to Lord, glory, 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 glory. Praise the Lord, praise the Lord. Glory to Lord, glory to Lord. அற்புதம், அதிசயம். ஆமே, விடுதலை, அற்புத விடுதலை, அற்புத விடுதலை, அற்புத விடுதலை. நாமத்தில் விடுதலை. ஆவியானவர் செலாற்றுகிறார், விண்ணப்பத்தை கேட்கிறார். இயேசுவின் வல்லமை எல்லாரும் இறங்கி நிற்கிறது. அற்புதம் வெளிப்படுகிறது. எல்லா யாதி தொல்ல உடையட்டும், எல்லாருடைய யாதி தொல்ல உடையட்டும். நாடி நரம்புகளுக்கு வல்லம் இறங்கட்டும். உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளிலே இயேசு ரத்தம் இறங்குவதாக. மரணத்தின் அச்சம் வெளியேறட்டும். பிரஷர் வியாதி வெளியேறட்டும். சுகர் வியாதி வெளியேறட்டும். பிரஷர் வியாதி வெளியேறட்டும். சுகர் விலகிட வெளியேறட்டும். தைராய்டு வியாதி வெளியேறட்டும். கை கால் வேதனை, குறுக்கு பிடி எல்லாம் வெளியேற. அவன் கேஸ் அடைப்புகள் வெளியேறி போ. இயேசு நாமத்தில் ஐஸ்வர்யாதி வெளியேறுவதாக. சசவிட்டல் ஆஸ்மா யாதி வெளியேறுவதாக. இருமல் வெளியேறுவதாக. அட்டாக்கு யாதி வெளியேறுவதாக. நீங்கி போவதாக. விலகி போவதாக. அற்புதம் உண்டாவதாக. வயிற்று வலி மறைந்து போவதாக. விஷ காய்ச்சல் வெளியேறுவதாக. இருமல் வெளியேறுவதாக. ஜலதோஷ அலர்ஜி வெளியேறுவதாக. தொண்டை கட்டி கரைவதாக. தைராய்டு கட்டி கரைவதாக. கர்ப்பப்பை கட்டி கரைவதாக. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் லிவரில் அக்கறை இறங்குவதாக. கிட்னியில் இறங்குவதாக. கற்கள் வெளியேறுவதாக. இயேசு வல்லமை, இயேசுவின் வல்லமை, சுகமளிக்க வல்லமை, அற்புத வல்லமை, அற்புத வல்லமை. எல்லாரும் பாயட்டும், எல்லாரும் பாயட்டும். அற்புத வல்லமை பாயட்டும். Glory to Lord, 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 glory to Lord. ஆமே, 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 ஆமே. ஆசீர்வதிங்க. உயிருள்ள சாட்சிகளாக எங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஜீவன் இருக்கவரே, ஆலயத்தை நிலைப்படுத்துங்க. உங்கள் நிலைப்படுத்துங்க. எங்களை வஞ்சிக்காத பெண்ணே, எங்களை காப்பாற்றுங்க. குடாரத்துக்கள் மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார். உன் வேதனை அகற்றுகிறார். உன் புலம்பலை அகற்றுகிறார். உன் பாடுகளை நீக்குகிறார். ஆமே, அபிஷேகம், விடுதலை அபிஷேகம், ஆசீர்வாத அபிஷேகம். எழுப்புது, 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 எழுப்பத்தி பத்தி அறியட்டும், பத்தி அறியட்டும். ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்து ஆமே உம்மை அன்பு செய்கிறோம்.
உம்மை பற்றிக் கொள்கிறோம், உம்மை நெருங்கி வருகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க எல்லா இறை மக்களே, ஆசீர்வதிங்க உபவாசிக்கிற மக்களே, ஆசீர்வதிங்க புதிதாய் வந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், விண்ணப்பங்கள் கேட்கப்படட்டும், அற்புதங்கள் வெளிப்படட்டும். எல்லாரும் முழங்கால் இருந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ஆசீர்வாத வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே எல்லாரும் மேல் இறங்கட்டும், பற்றி எறியட்டும். நிரப்புங்க, 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 ஆசீர்வாத நிரப்புங்க, வல்லமே நான் நிரப்புங்க, 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 ஆசீர்வாத நிரப்புங்க. ஆண்டவருக்கு நன்றி. விண்ணப்பத்தை ஏற்றுக் கொள்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கிறேன், எங்களை நீங்க நடத்துகிறேன், எங்களை நீங்க வழி நடத்துகிறேன். இங்க கிருபையால் மூடுகிறேன், இங்க ஆற்றலினால் மூடுகிறேன். ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்தி அப்பா நடத்தினே, ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா இறை மக்களே, எல்லாருடைய விண்ணப்பத்தை உபவாசத்தை இங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இங்க கரத்து தருகிறேன், இங்க பாதத்தில் வைக்கிறோம். ஆமே, நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.